வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஷுபா விலாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹோம் டெக்கர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் எம்டிஎஃப் ரவுண்ட் ஷேப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மோல்டட் க்ளே மாடலிங் க்ளே வந்துட்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபெவிகால் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்துட்டு நம்ம அந்த லிப்பான் ஆர்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஹோம் டெக்கர் வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு க்ளே இருக்கும், அதோட ஹார்ட்னர்னு ஒன்று இருக்கும். ரெண்டையுமே வந்துட்டு ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் இங்கே வந்து ஒரு 2 ஃபுல் பேக்கெட் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கையில் வந்துட்டு டால்கம் பவுடர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். ஸோ அது ரொம்ப சாஃப்டாக ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, அந்த எம்டிஎஃப் போர்டோட சென்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அந்த போர்டுக்கு ஈக்குவலாக ஒரு ஒயிட் கலர் பேப்பர் நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபோல்டு பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து அந்த பேப்பரை வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இதை மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சென்டரில் வந்து ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அதுதான் வந்துட்டு அந்த எம்டிஎஃபோட சென்டர்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை ஒரு காம்பஸ் வச்சுட்டு அந்த ஹோல் பார்த்துட்டு அதில் வந்து பென்சிலில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்கேல் எடுத்துகிட்டு 2 சைடுமே வந்துட்டு லைன் போட்டுட்டு சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு நானுமே இந்த டைப் ஆஃப் ஹோம் டெக்கர் வந்து இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியலை, பட் வந்துட்டு எப்போ ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா, ஒவ்வொரு சென்டிமீட்டருக்குமே நான் வந்துட்டு டாட் வச்சுக்கிறேன். ஸோ டாட் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா, ஃபுல்லாக வந்து 1 சென்டிமீட்டர் கேப் இருக்குல்ல, எல்லாமே வந்து சர்க்கிள் வந்துட்டு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்துட்டு அந்த மிரர் அதெல்லாம் பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு டாட் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு க்ளே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் பேக்லேயோ இல்லைனா வந்து ஒரு பாக்ஸில் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து டக்குன்னு ட்ரை ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் வந்து நீங்கள் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு டியூப் ஷேப்பில் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த க்ளேவை வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஃபெவிகால் வந்து அந்த ரவுண்டு மேலே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம க்ளே வந்துட்டு அந்த டிசைன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணுறேன் அந்த சர்க்கிளுக்கு மேலே. அவ்வளோதான். நான் ஃபஸ்ட்டு வந்து இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கரெக்ட் ஷேப்புக்கு வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். எக்ஸஸ் க்ளே கட் பண்ணிவிட்டு இதை ஜாயின் பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே ஜாயிண்ட் ஆகிடும். அப்படி உங்களுக்கு இல்லைன்னா கொஞ்சம் அது மேலேயே வந்து ஃபெவிகால் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு சர்க்கிள் விட்டுட்டு இன்னொரு சர்க்கிளுக்கு வந்து அப்ளை பண்ணுறேன். அப்போ தான் வந்துட்டு நமக்கு கேப் இருக்கும். நான் வந்து ஒவ்வொரு சென்டிமீட்டருக்குமே சர்க்கிள் போட்டது வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான். நீங்கள் வந்துட்டு ஓகேனா நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் சர்க்கிள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நான் வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த க்ளே வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஒயிட் கலர் ஆக்ரலிக் கலர் எடுத்து ஃபுல்லாகவே அந்த போர்டு ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நம்ம வந்துட்டு கலர் பண்ணும்போது அது கொஞ்சம் நல்லா இன்னும் ப்ரைட்டாக தெரியும். ஸோ நான் வந்து இங்கே எடுக்கிறது வந்து பேஸ்டல் கலர்ஸ் தான் எடுத்திருக்கேன். எல்லாமே பேஸ்டல் கலர்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இங்கே வந்து லாவெண்டர் கலர் வந்துட்டு அடிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சுட்டு பெயிண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்து நமக்கு ஓரளவுக்கு வந்துட்டு பெயிண்ட் பண்ணது தான் தெரிஞ்சால் ஓகே தான். நம்ம ஏன்னா வந்து ப்ளைன் சர்ஃபேஸில் தான் நான் இப்போ இந்த டெக்கார் பண்ணியிருக்கேன். சில பேர் வந்துட்டு அந்த ப்ரீ மார்க்கெட்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது இன்னுமே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இன்னுமே வந்துட்டு அந்த க்ளே வந்து தின்னாக வந்து நம்ம ஷேப் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பேசிக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சர்க்கிளில். ஸோ ஓரளவுக்கு வந்து நமக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு, கலரிங் எல்லாம் ஓரளவுக்கு ஓகேவாக வந்துருச்சுன்னா நம்ம ப்ரீ மார்க்கெட்டில் கூட டிசைன் பண்ணலாம். அவ்வளோதான். நான் வந்து ஃபுல்லாகவே கலர் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த க்ளேயில் வந்து அந்த சம்டைம்ஸ் அந்த கலர் வந்து பட்டிருக்கும். அதுக்கு வந்து நம்ம ஒயிட் கலர் வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து மிரர் வந்து பேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ரவுண்டு மிரர் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த கிளிப்பிங் கட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் லாவெண்டரில் ரவுண்டு மிரர் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா, ஐ ஷேப் அண்ட் ரவுண்ட் ஷேப் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் வந்துட்டு இதை பேஸ்ட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபெவிக்ரைல் ஃபேப்ரிக் க்ளூவே யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே வந்துட்டு இங்கே கரெக்டாக இருக்கும். அதுலேயுமே வந்து இந்த கோன் ஷேப் மாதிரி நமக்கு அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மெஹந்தி கோன் டைப்பில் இருக்கும்.
ஸோ அந்த க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கலரில் வந்துட்டு நான் ஸ்கொயர் ஃபுல்லாகவே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு டைமண்ட் ஷேப் வந்துட்டு நான் ஹரிசாண்டலாக வந்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஃபுல்லாகவே வந்துட்டு நான் இங்கே வந்து மிரர் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் நிறைய பேர் பண்ணுறவங்க வந்து மிரர் ஒர்க் ப்ளஸ் மண்டலா ஆர்ட்டும் இதில் வந்துட்டு டாட் மண்டலாவும் இதில் மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் பேசிக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த டிசைனிங், பெயிண்டிங் அண்ட் மிரர் ஒர்க்கில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதுவே வந்துட்டு ஓரளவுக்கு நமக்கு வந்து ஈஸியாக தான் வந்துடும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த க்ளே மாடலிங் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா டக்குன்னு ட்ரை ஆகிடும். சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம அந்த ஈக்குவல் ஷேப்பில் பண்ணும்போது அந்த க்ளே வந்துட்டு பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் இதை பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு அடுத்தடுத்த ப்ரொசீஜர் வந்து பண்ணுங்கள். க்ளே வந்துட்டு மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 2 hours கிட்ட வந்துட்டு ட்ரை பண்ண விட்டுருங்க. அவ்வளோதான். இதே மாதிரி நான் எல்லா கலர்ஸ்லையுமே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். இதுதான் ஃபைனல் அவுட்புட் ஆஃப் த டெக்கார். நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஸோ உங்கள் யாருக்காவது ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் கஸ்டமைஸ்டு ஜுவல்லரி வேணும்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.